குடும்ப தலைவி எந்த ஒரு உதவியும் பெறாத குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கும் என்று அறிவித்து 1000 ரூபாய் இப்பொழுது வழங்கப்பட்டு வருகிறது. அது இந்த அரசு மேலும் உயர்த்தி வழங்க வேண்டும் என்று எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கு. இணங்க 2500 ரூபாய் கொடுப்போம் என்று உறுதியளித்திருந்தோம். அது ஜனவரி மாதம், இந்த மாதத்தில் 12ஆம் தேதி பொங்கல் அல்லது பொங்கலுக்கு பிறகு அந்த உதவித்தொகை வழங்கப்படும். அதுக்கு ஜியோ ஒடுக்கப்பட்டு விட்டது. அது இப்போ 1000 ரூபாய் கடந்த மாதம் போடுவாங்க, முதல்ல இப்போ போட்டுருவாங்க. இந்த மாதத்துக்கு அறிவிச்ச தொகை 12ஆம் தேதிக்கு மேலே போடுவாங்க. மஞ்சள் அட்டைக்குமா சார்? அந்த மஞ்சள் அட்டைக்கு வழங்கப்பட்டு வருகின்ற 1000 ரூபாய் வாங்கி கொண்டிருக்கின்ற குடும்ப தலைவர்களுக்கு மஞ்சள் அட்டைக்கு அறிவித்த மாதிரி அந்த கோப்புகள் இப்போது சென்று கொண்டிருக்கின்றது. விரைவில் அதையும் கொடுப்ப நடவடிக்கை முன்னாடி கொடுத்துருவாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி விரைவில் கொடுப்பதற்குரிய நடவடிக்கை அரசு இருக்கிறது. அதே போன்று 1000 ரூபாய் உதவித்தொகை உயர்த்தி கொடுக்கப்படும் சொல்லியிருந்தேன். அதுக்கான கோப்புகளும் இப்போது முடிகின்ற தரவில் இருக்கிறது. அந்த 500 ரூபாயும் விரைவில் உயர்த்தி கொடுக்கும். சார், தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு 3000 ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. பொங்கல் தொகுப்பு புதுச்சேரியில் வழங்கப்பட்டு வருகின்றது. ஆளுநரோட நீங்க சந்திச்சிருக்கிறீங்க, இது தொடர்பாக ஏதாவது பேசியிருக்கோம். தொகுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் நம்முடைய மக்களுக்காக எந்த அளவிற்கு பரிசுகள், எந்த அளவுக்கு ஊக்கத்தொகைகள் வழங்க முடியுமோ அதனையெல்லாம் இந்த அரசு வழங்கும். தமிழகத்தில் 3000 ரூபாய் சொல்றீங்களா இல்ல பொதுவா சொல்றீங்களா சார்? இந்த ஊக்கத்தொகை பொங்கலுக்காக சொல்றீங்களா இல்ல? பொங்கலுக்கும் கொடுப்போம், பொங்கல் காட்சியும் கொடுப்போம்.